இணையத்தின் அதீத பயன்பாட்டால் இளைஞர்களிடையே டிஜிட்டல் மறதி என்ற புதிய நரம்பியல் குறைபாடு அதிகரித்து வருவதாக மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. 15 முதல் 30 நொடிகள் ஓடக்கூடிய ரீல்ஸ் மற்றும் குறும் வீடியோக்களுக்கு இளைஞர்கள் அடிமையாகியுள்ளனர். இதனால் 25 வயது வரை வளரக்கூடிய மூளையின் முன்பகுதி பாதிக்கப்பட்டு சிந்திக்கும் திறனும் கிரகிக்கக்கூடிய ஆற்றலும் மழுங்கடிக்கப்படுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் செகண்ட்ஸ்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, செகண்ட்ஸ்ல உங்களுக்கு டோபமைனை கொடுக்கறதுக்கு, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம், ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுல, ஒரு ஹை கிடைக்குதுல, அந்த ஹையை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த வெர்டிகல் வீடியோ ஃபார்மேட்டே உருவாக்கப்பட்டுச்சு. எத்தனை பேர் நான் சொன்ன மாதிரி ரியாலிட்டியில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத மறந்து அந்த இன்டர்நெட்ல உலகத்துக்குள்ள போயிருப்போம். The two fields are right angles to it, electric field and magnetic field. So அவன் மேல வா, அவ்வளவுதான். இன்னும் என்னடா பண்ற? காலேஜ் டைம் ஆயிடுச்சு. ஏய் 2 மினிட்ஸ்டா. நைட் 2 மணி வரைக்கும் போன் நோண்டிட்டு இப்போ 2 மினிட்ஸ் டைம் கேட்டுக்கிற. வாடா சீக்கிரமா. டேய் என்னடா பண்ற? அவன வர சொல்றா. டேய் மச்சி, வாடா டைம் ஆயிடுச்சு. டேய் மச்சான், ஃபோனை விட்டுட்டேன்டா. டேய் மச்சி, முன்னே சொல்ல மாட்டியாடா? டேய் திருப்பா போடா. திருப்புடா. டேய் மச்சி, செருப்புல அடிப்பேன். டைம் ஆச்சு, ஒழுங்கா வா போலாம். டேய் ஓகே, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். பைரவா தண்ணி எடு. டேய் மச்சான். டேய் மச்சான். என்னடா? சாப்பிட எங்கேயோ போலாம்டா. போலாம்டா, இன்னும் டைம் இருக்கு. ஒரு நாள் ஃபோனை விட்டுருந்தனால தெரியுது நாமெல்லாம் இவ்வளோ அடிக்ட் ஆகிருக்கணும் ஃபோனுக்கு. நானும் இவ்வளோ நாள் அப்படி தான் அடிக்ட் ஆகிருக்கேன். ஃபோன் எடுக்கலாமா வேணாமா? இல்லை
இன்னைக்கு இது இல்லாமல் இருப்போம். மச்சி இன்னைக்காவது ஃபோன் எடுத்தியா இல்லை நேற்று மாதிரி மறந்துட்டியா? வேணும் தானே வச்சுட்டு வந்தேன். ஏ காய்ஸ், இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்கலாமா? ஏண்டா நீ ஃபோனை மறந்து விட்டு எங்கள் எல்லாம் மண்டையை கழுவிட்டிக்கிறியா? நான் நேற்று தான் மறந்து விட்டு வந்தேன், இன்னைக்கு வேணும் தான் வச்சுட்டு வந்தேன். ஏன் மொபைல் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிற? நம்ம எல்லாரும் ஒட்டுக்காக தான் இருக்கோம், ஆனால் தூரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம பேசின கான்வர்சேஷன் கூட நம்ம வந்து விச்சு கிடைத்தல. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பெரிய விஷயங்கள்ல நம்ம அவேராக தான் இருக்கோம், ஆனால் நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன விஷயங்கள்ல மறந்துடுறோம். நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம், ஆனால் ஒட்டுக்காக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கலாமேன்னு நினச்சேன். சந்தோஷ் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம்னு ட்ரை பண்ணுவோம், ஆனால் முடியாது. இந்த ஒரு டைம் ட்ரை பண்ணலாமா? சரி, ஃபோன் யூஸ் பண்ண வேணாம், இப்போ என்ன பண்ணலாம்? விளையாடலாமா? இந்த காலேஜ் லைஃப் எப்பயுமே திரும்பி வரப்போகிறதில்ல. அதை ரசித்து வாழுங்க. நமக்கு வயசானப்புறம் ஒரு சேரில் உட்காந்து யோசிச்சு பார்க்க நமக்கு நல்ல நினைவுகள் வேண்டும். ஃபோனுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க. லைஃப் உங்களுக்கு நிறைய மெமரிஸை கொடுக்கும். நினைவுகள் தானே ஆகச்சிறந்த அழகு. இப்படிக்கு